விஜய் படத்தோட ட்ரெய்லரும் வரல, அஜித் படத்தோட ட்ரெய்லரும் வரல, ரஜினி படத்தோட ட்ரெய்லராவும் இருக்க வாய்ப்பில்ல. என்னப்பா இவ்ளோ மாஸா இருக்குது இப்படி ஒரு ட்ரெய்லரு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட இந்த வீடியோவ நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க அந்த வீடியோ முழுக்க நம்மள வந்து ஒரு மாரி ஆச்சரியப்படுத்தி, "என்னப்பா இப்படி ஒரு படம் வந்திருக்கே! கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல வரும்போது பார்த்தே ஆவணும்." அப்படின்ற முடிவோட இந்த வீடியோ பண்ண வந்தேன். எஸ். லெஜண்ட் சரவணனோட லீடர் படத்தோட அந்த கிளிம்ஸ் பத்தி தான் நான் பேசுறேன். லெஜண்ட் சரவணன் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நம்ம பார்த்தோம். லெஜண்ட்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்த பார்த்துட்டு எல்லாரும், "இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சு. காசு இருந்தா யார் வேணாலும் நடிக்க வந்துரலாம் போலப்பா. இவர் என்னப்பா முதல்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல நடிக்கிறேன்னு நடிச்சாரு. இப்போ காசு இருக்குது. அதனால படத்துல நடிக்க வந்துட்டாரு. யாரெல்லாம் படம் நடிக்கிறேன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சுப்பா." அப்படின்னு எல்லாருமே பேசியிருப்பாங்க. நமக்கு கூட அந்த படம் புடிச்சிருக்காது. ஈவன் அவர் வீட்ல கூட எத்தன பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க கடையில வேலை செய்றவங்க கூட, "ஒரு படத்த வேற பார்க்கணுமா?" அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சிருந்திருப்பாங்க. வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, அப்படியெல்லாம் சொன்ன வாய, இன்னைக்கு இந்த ட்ரெய்லர பார்த்ததுக்கப்புறம், ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்ன்னு சொல்ல முடியாது. என்னப்பா மனுஷன் இவரு! 50 படம், 60 படம் நடிச்சு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோவா மாறுவாங்க. இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10, 15 படம்லாம் நடிச்சு, டூயட்லாம் பாடிட்டு, ரொமான்டிக்கான படம்லாம் பண்ணிட்டு, காமெடி படம் பண்ணி, அதுக்கப்புறமா தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் ஆவாங்க. ஆனா, லெஜண்ட் சரவணன் 2வது படத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒரு கெட்டப்ல வந்து நின்னுருக்காரு. ஒருவேள நீங்க அந்த கிளிம்ஸ் பார்க்காம இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, "இவன் என்னப்பா பேசுறான்? இவன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு போல, அதனால தான் பேசுறான்." அப்படிங்கிற மாரி கூட உங்களுக்கு தோணலாம். அப்படி நீங்க பார்க்கலன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோவ போய் பாருங்க. நான் சொல்றத விட அதிகமா நீங்க பேசுவீங்க. இப்ப சோசியல் மீடியாலாம் எந்த வீடியோ வந்தாலும், யாரோட வீடியோ வந்தாலும், எத்தனை லட்சம் ரசிகர்கள் இருக்கக்கூடிய நடிகர்களின் வீடியோவோ, இல்ல படத்தோட அனவுன்ஸ்மென்ட் வந்தாலும், அந்த கமெண்ட் செக்ஷன போய் படிக்க முடியுமா? அவ்வளோ கண்றாவியா இருக்கும். கழுவி கழுவி ஊத்துவாங்க. என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குதோ அத்தனையும் பேசுவாங்க. ஆனா, இந்த லீடர் படத்தோட வீடியோ YouTubeல ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அந்த கமெண்ட்ஸ போய் பார்த்தா எல்லாருமே, "என்னப்பா தலைவரே! உங்ககிட்ட இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல தலைவரே. நீங்க என்ன இவ்ளோ பின்னி பெடல் எடுத்துட்டீங்களே! வேற லெவல். கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும். இனிமே நான் லெஜண்ட் சரவணனோட ஃபேன் தான்." அப்படின்னு சொல்றக்கூடிய அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள அந்த வீடியோஸ்ல பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ட யாருக்கு குடுக்கணும் அப்டின்னா, அந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார். இந்த டைரக்டர் பேர் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். எதிர்நீச்சல் அப்டிங்கிற ஒரு படம். சிவகார்த்திகேயனுடைய சினிமா கரியர்ல எவ்வளோ முக்கியமான படம்னு தெரியும். அந்த படத்துக்கு அப்புறம் தான் சிவகார்த்திகேயன் அடுத்த கட்டத்துக்கே போனாரு. அவ்வளோ சூப்பரா அந்த படத்த வந்து அவர் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. கமர்ஷியலாவும் அந்த படம் பெரிய சக்சஸ். அதுக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயன் ஒரு ஜாலி பாய் நெக்ஸ்ட் டோரா இருந்த ஒரு ஜாலியான பையனா இருந்த அவர வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா முதல்ல மாத்துனதும் துரை செந்தில்குமார் தான். அவருடைய காக்கி சட்டை படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன வந்து சிவா ட்ரை பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவரு இவ்வளோ பெரிய ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு பேஸ் போட்டது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்றது துரை செந்தில்குமாருக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் ஆச்சே, கன்டென்ட்ல அந்த ஸ்டஃப் இருக்க தானே செய்யும். தனுஷோட கொடி படத்தை தவிர்த்துட்டு நம்ம பேசவே முடியாது. பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை கமர்ஷியலா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவ்வளோ சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதில் தனுஷோட கேரக்டரா இருக்கட்டும், த்ரிஷாவோட கேரக்டர் ரொம்ப யூனிக்கா எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேரக்டர். அவர் பண்ண படங்கள் இந்த மாதிரி இந்த சிவகார்த்திகேயனோட படமா இருக்கட்டும், தனுஷோட படமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த நடிகர்களுக்கு அவங்க கெரியர்ல முக்கியமான படங்களா அமைஞ்சிருக்கு. அவருக்கும் ஒரு படம் வந்து நடுவுல சரியா போகல. அதுக்கடுத்து கருடன்னு ஒரு படம் பண்ணாரு. அது சூரிக்கும், சசிகுமாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருந்துச்சு. அதுக்கடுத்து அவரும் வந்து பழையபடி எதிர்நீச்சல் பண்ண டைரக்டரா நம்ம வந்து நிக்கணும் அப்படின்னு, அவர் எதிர்நீச்சல் போட்டு வந்து இந்த படத்த எடுத்திருக்காரு. இதுல பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எஸ்டாப்ளிஷ் ஆன ஆக்டர்ஸ், ஃபேன் பேஸ் இருக்கிற ஆக்டர்ஸ வந்து நீங்க ஒரு கதைய சூஸ் பண்ணி, நம்ம நெனைக்கிற மாரி மாஸான சீன்ஸ்லலாம் அதுல கொண்டு வந்துரலாம். ஆனா வெளியில பெரிய அளவுக்கு ஒரு மாஸ் அப்பீலிங் இல்லாத ஒருத்தர, இப்ப லெஜண்ட் சரவணான்றவரு அவருடைய தொழில் நிறுவனங்கள்ல அவரு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை குடுக்குறாரு. அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் வந்து நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதனால அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவருக்கான சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. பட் சினிமான்னு வரும்போது, அவர வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலா தான் எல்லாரும் பார்த்தாங்க. அவர வந்து ஒரு கேலி சித்திரமா, கேலி பண்ற மாதிரியான விஷயங்கள தான் அதிகமா சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. மனுஷன் அதெல்லாம் காதுல கேட்டுட்டு இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஒரே படத்துல இப்போ வரையும் இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி வரையும் அந்த படத்த பத்தி எதுவும் பேசல. எந்த பில்டப்பும் இல்ல. ஆனா, அந்த ஒரு வீடியோல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி,
தனக்குள்ள என்ன மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்திட்டாரு. துரை செந்தில்குமாரும் இவரை கரெக்டாக பயன்படுத்தி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தோடைய மேக்கிங் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, பார்க்கும்போது நீங்கள் லெஜண்ட் சரவணனை மறந்துட்டு விஷுவல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று விஜய் படமாக இருக்கணும், இல்லை அஜித் படமாக இருக்கணும், இல்லை ரஜினி படமாக இருக்கணும். இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் படம் தான்ப்பா இது அப்படின்ற மாதிரி சீன் பை சீன் மாசு. விஜய் படங்களோட இன்டர்வல் சீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரஜினி படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பாப்புலரான ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ விஜய் எடுத்துக்கிட்டு வந்தால் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் கார் ரேஸுக்கு போயிட்டாரு. யார் தான்ப்பா எங்களை காப்பாற்ற போகிறது, யார் தான் அடுத்து வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படங்களையும் என்டர்டெயின்மெண்ட் படங்களையும் பண்ண போகிறது அடுத்த ஜென்ரேஷனில் அப்படின்னு கேட்கும்போது லெஜண்ட் சரவணா கிட்ட வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ வேணால் ஒரு சில பேருக்கு புதுசாக வித்தியாசமாக தெரியலாம், வியர்டாக தெரியலாம், என்ன இவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு. டெஃபினட்டாக சொல்கிறேன், அடுத்த சில தினங்களுக்கு இவருடைய படம் வந்து நிச்சயமாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுதுன்னு தெரியுது. இந்த படத்தினுடைய மேக்கிங் ஒரு பெரிய ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் பிஜிஎம் ஜிப்ரான் தான் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிஜிஎம்மும் பர்ஃபெக்டாக அந்த காட்சி அமைப்புகளுக்கு என்னென்ன பிஜிஎம் வேணுமோ அதையும் தரமாக செஞ்சுருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாரையும் மாஸ் ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டோம். சில நேரங்களில் ஒரு சாக்லேட் பாயா, ரொமான்டிக்கு, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சடனாக ஆக்ஷன் ஹீரோவாக மாற நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஒரு 10 பேரை அடிக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் ஈஸியாலாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஒரு 10-15 வருஷம் ட்ராவல், ஒரு 10 படம் பண்ணி ரசிகர்களை உருவாக்கி ஒரு பர்சனல் கனெக்டை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷன் ஹீரோ ரோலுக்கு வர முடியும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்னு எல்லா விஷயத்தையும் பூமர் கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடில் ஒருத்தரை ஒரே படத்தில் வேறு மாதிரி ஒரு தோற்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது எனக்கு அந்த ஆச்சரியம் இப்போ வரையும் குறையவே இல்லை. அதில் ஒரு சீனில் வந்து மாசான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான ஒரு பில்டப், இல்லை அந்த ஹீரோ கேரக்டருக்கான பில்டப் கொடுக்கும்போது நிறைய டைலாக்ஸ் சொல்லுவாங்க. அதில் இப்போ லெஜண்ட் சரவணன் அவங்க எலிவேட் பண்ணியிருக்கிற விதம், ஒரு சீனில் யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? ஆமாங்க, அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது நல்லா எலிவேட் ஆகுது அந்த இடத்துல. அந்த சீனை பார்க்கும்போதே தேட்டரில் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதுக்கடுத்து அந்த வீடியோ முடியும் போது ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கை முடிச்சுட்டு சைலண்ட்டாக ஒன்றும் தெரியாமல் அவர் குழந்தையோடு சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. குழந்தையோட காதிலிருந்து ஏர்பாட்ஸை எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பின்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். தெரிய மாதிரி படத்தில் விஜய் பண்ணியிருப்பார்ல, ஒரு அப்பா பொண்ணு காம்பினேஷன். அவருக்கு வந்து ஆக்ஷனு அடிதடி எல்லாமே தெரியும், ஆனால் பொண்ணு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக தன்னை காமிச்சிப்பார். அந்த மாதிரியான ஒரு ரோலை 2வது படத்துலையே லெஜண்ட் சரவணன் ட்ரை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட பணம் இருக்குது, என்ன படம் வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் டேரக்டராக போடலான்றதுக்காக தனக்கு வராத விஷயங்களையோ அல்லது ட்ரால் ஆகிற விஷயங்களையோ ரிப்பீட் பண்ணாமல் முதல் படத்தில் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு 2வது படத்தில் ஒரு சரியான இயக்குனரை தேர்வு பண்ணி இந்த மாதிரியான ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ணதுக்கே லெஜண்ட் சரவணனுக்கு ஒரு சல்யூட் சொல்லலாம். அவருடைய ஏஜில் வேற ஒரு துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த உடனே தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் லீடர் லெஜண்ட் சரவணாவோட 2வது படம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.